தமிழ்நாடு 5000 சர்வைவல் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3 நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கோம். நேற்று நைட்டு நம்ம செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கிட்ட அமௌண்ட் 4691 ரூபா இருக்கு. இன்னைக்கு நமக்கு இங்கே எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மகாபலிபுரம் தான் போகிறோம். அதனால நான் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே தான் பஸ் ஸ்டாண்டும். ஸோ அதனால நடக்க தேவையில்லை. ஆனால் எனக்கு என்ன ஒரு ராசின்னு தெரியல. நான் எப்போ பஸ்ல ஏறினாலும் எனக்கு உட்காரக்கு மட்டும் சீட்டே கிடைக்க மாட்டேது. 1.5 மணி நேரமும் நான் நின்று தான் வந்தேன் மகாபலிபுரத்துக்கு. நம்ம மகாபலிபுரம் என்ட்ரு ஆனோன்னா அங்கே நிறைய சிலைங்களை செஞ்சு வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் போயிட்டு இருந்தேன். இங்கிருந்து உள்ள டிக்கெட் வாங்கிட்டு தான் அங்கே போகணும். ஃபஸ்ட்டு நான் பாட்டு போய் நின்றுட்டேன். எல்லாருக்கும் சீட் வச்சுருந்தாங்கன்னா இல்லை சரி உள்ளே போயிடலாம்னு நினச்சேன். டிக்கெட் அங்கே போய் வாங்கிட்டு வரணுன்ட்டாங்க. இதுதான் டிக்கெட் வாங்குற கவுண்டர். உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 40 ரூபீஸ். இந்த ப்ராடக்ட்டுமே எடுக்காமல் ஒரு யூடியூபரை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு எதுவுமே இல்லை. செம்மையாக ஒருத்தர் யூடியூப் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ப்ரோ. ஹாய், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, திருப்பூர். யூர் ஃப்ரம் ஜார்க்கண்டா? ஓகே. ஹாய் சொல்லிக்கோங்க. Hello guys, subscribe. Thank you. இருங்க, யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. அதுல எனக்கு எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ப்ரோ தப்பாகுதுண்ணா. இந்த இடத்த பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்றேன். மகாபலிபுர கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன் இந்த கோயிலை கட்டினார். இந்த கோயில் ஒரே கற்களால் உருவாக்கப்பட்ட கோயில். கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க இந்த கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். இதெல்லாம் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு ஏதாவது இந்த கோயிலை பத்தி தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நம்ம சேலஞ்ச் ஆரம்பிப்போமா? Hi. What's your YouTube name? Situations. Yes. Okay. So we are going to challenge this guy, and he wants us. I hope it really gets hard for you. Thank you. Challenge works. Okay. Yes. Is it okay? Anyway. Change. Okay, so we are going to full Tamil. Yeah. Okay. One day for working. Okay. So my one day salary for before another help me. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. இன்னைக்கு டாஸ்க் என்ன வந்திருக்குன்னா, நான் ஒன் டே வேலை பார்த்து அந்த சேலரியில் வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் மகாபலிபுரத்தில் இருக்கேன். இங்கே என்ன வேலை கிடைக்கும்னு தெரில. நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நான் அங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் போய் வேலை கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க இங்கே எல்லாமே பொருள் விற்கிறது தானே, அதுக்கு தான் நாங்களே இருக்கமே, வேலை இல்லைன்ட்டாங்க. நான் இப்படி புலம்பிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா வந்தாங்க, கைஜோசியம் பார்க்குறியா தம்பின்னு. நானே ஒன் டே வேலை தான்க்கா தேடிட்டு இருக்கேன். ஒன் டே வேலை செய்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? சிரிக்கிறீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் நம்மளே என்ன கேட்டு பாருங்கள் வீடியோவில் கூட. ஏதாவது வேலை இருக்குங்களா, கிடைக்குமா? இங்கெல்லாம் எந்த வேலையும் கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் நான் ஹோப்பை விடாம பீச் சைடில் தான் வேலை கிடைக்குமான்றக்காக நான் அந்த பக்கம் போனேன். அப்படி நம்பிக்கையோட போனோம்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருந்தது. அப்படி அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, பீச் சைடில் எல்லா கடையும் க்ளோஸ். ஏன்னா ஈவினிங் தான் பீச் ஓப்பன் ஆகுமாமா. என்ன ஆனாலும் நம்ம நம்பிக்கையை மட்டும் நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாது. நான் அப்போ அங்கே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸாகவும் ஃபேமிலியாகவும் வந்திருந்த எல்லாருமே தனித்தனியாக தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் நம்ம அதையே ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடாது? நமக்கு கொஞ்சம் ஃபோட்டோலாம் நல்லா எடுக்க தெரியும்ல. இங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த ஃபேமிலி கிட்ட கேட்டேன், இல்லை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ ஈவன் ஃபோட்டோ No, but thank you so much. ஓகே. அப்போதான் நான் இந்த ஃபேமிலியை பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணுமானா, வீடியோ எடுக்கணுமான்னு கேள்வி கேட்டேன். நான் இங்கே சொல்கிற எல்லா பிளேஸ் எடுத்து தருவேன்னு கேட்டாங்க. எடுத்து தருவேன்னு சொன்னா ஆர்வமாக கிளம்புனாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்னு கேட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க தோணுதோ அதை கொடுங்கன்னு சொன்னேன். Whole people? Sir, this way. ஸ்மைல். அதுக்கப்புறம் அவங்கள தனித்தனியாகவும் கப்பலாகவும் ஃபேமிலியாகவும் மொத்தமாகவும் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்ததுக்கு அவங்க 50 ரூபீஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்கள ஃபோட்டோ எடுத்ததை பார்த்துட்டு இவங்களும் எங்களுக்கும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நீங்கள் முன்னாடி வாங்க. இவங்கள ஃபோட்டோ எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இவங்க எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துட்டு நமக்கு 20 ரூபீஸ் கொடுத்தாங்க. நம்ம ஒரு 3 ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். ஒருத்தர் வந்து 20 ரூபீஸ் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு 2 ஃபேமிலி தனியாக அவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாங்க. அவங்கள அங்கேயும் வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம். அவங்க ஒரு 50 ரூபீஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 70 ரூபீஸ் இருக்குது. 70 ரூபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது போதும். செம்ம டயர்டாக இருக்குது. ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருந்தேன். காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடலை. வேறு வெயில் வேறு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து வேறு எங்கேயா போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். காய்ஸ், அங்கேருந்து வெளியே வரும்போது என்னால் நடக்கவே முடியல. அங்கே பாருங்கள் கை எவ்வளோ தூரம் ஷேக் ஆகுதுன்னு. ஏன்னா நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடவும் இல்லை. இங்கே பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் எப்பயுமே அன்னதானம் போடுவாங்களாமா. ஸோ அதனால் நான் மதிய சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டேன். சாப்பாடுமே ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ நம்ம மகாபலிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் போகலாம். இப்போ போய் பஸ் ஏறிட்டு நம்ம காஞ்சிபுரம் போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இங்கேயும் நம்ம இருந்தோம்னா நமக்கு எக்ஸ்பென்சிவ் பத்தாது. காஞ்சிபுரத்துக்கு டேரெக்டாக பஸ் இல்லை. செங்கல்பட்டு போய் தான் நம்ம அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் காஞ்சிபுரம் போயிடலாம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. பஸ் எடுக்க இன்னும் ஒரு 1/2 hour 1 hour மேலே ஆயிருன்றாங்க. மொபைல்லையும் சார்ஜ் இல்லை. டிரைவர்லாம் சாப்பிட்டு 1 hour கழிச்சு தான் வண்டி எடுத்தாங்க. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் காஞ்சிபுரத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கணும்னு சார்ஜ் போட்டேன். இதுவும் நம்ம 4வது மாவட்டம். காஞ்சிபுரத்தில் நம்ம வந்து இறங்கிட்டோம். நமக்கு இங்கே ஸ்டே பண்ணுற இடம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பக்கத்தில் கோயில், மசூத், தர்கா இதெல்லாம் இருக்குன்னு இருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம். இங்கே நமக்கு தங்குறக்கு இடம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நேற்றே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் தங்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
கொசுவும் கடிக்குது பயங்கரமாக, அங்கே தூங்கவும் முடியல. ஸோ அதனால் இங்கே எங்கேயா பக்கத்தில் ஏதாவது இடம் கிடைக்குதான்னு கேட்டு பார்ப்போம். இங்கே தான் நம்ம இன்னைக்கு நைட்டு தங்க போகிறோம். நான் உள்ளே போய் என்னோட பேகை வச்சுட்டு நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண கிளம்பிட்டேன். நான் அங்கேயே யாருக்கும் ஃபுட்டு வாங்கி கொடுக்கலன்னா அங்கே எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டெய்லியுமே அன்னதானம் போடுறாங்க. அதனால தான் இந்த பக்கம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன். நான் திரும்ப வந்தப்போ மசூதியில் எனக்கு பிரியாணி கொடுத்தாங்க. நான் அப்படியே அந்த பிரியாணியை சாப்பிட்டு நைட்டு செலவில்லையேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.